1961ஆம் ஆண்டுக்கு அப்புறமா மணிப்பூருக்குள்ள நுழைஞ்சு குடியேறினவங்க எந்த சாதி மற்றும் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாகுபாடு இல்லாம அடையாளம் காணப்பட்டு நாடு கடத்தப்படுவாங்கன்னு மணிப்பூர் மாநில முதல்வர் பைரன் சிங் அறிவிச்சிருக்காரு. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் பல மாதங்களா கலவர பூமியா காட்சியளிக்குது. மெய்த்தி மற்றும் குக்கி மக்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த கலவரத்துக்கு சட்டவிரோதமா அந்த மாநிலத்துல குடியேறினவங்க தான் காரணம்னு அந்த மாநில பாஜக அரசு குற்றம் சாட்டுது. இந்த சூழல்ல இந்தியா மற்றும் மியான்மர் எல்லையில வசிக்கிறவங்க விசா இல்லாம 16 கிலோமீட்டர் தூரம் பரஸ்பரம் பயணிக்க அனுமதிக்கக்கூடிய 6 வருட சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட் அக்ரிமெண்ட்டை மத்திய அரசு அண்மையில ரத்து செஞ்சது. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் ஆகிய 4 வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மியான்மர் எல்லையில அமைஞ்சிருக்கு. மியான்மரோட 400 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய மணிப்பூர்ல கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுல இனக்கலவரம் வெடிச்சது. மணிப்பூர்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மெய்தே மற்றும் சிறுபான்மை பழங்குடியின குக்கி மக்களுக்கிடையே மோதல்கள்ல ஏராளமானோர் கொல்லப்பட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. மியான்மர்ல, அதாவது பழைய பர்மால இருந்து வந்தவங்களால தான் இந்த கலவரம் ஏற்பட்டதா அந்த மாநில அரசு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. மியான்மரை சேர்ந்த செல்வாக்கு மிக்க சட்டவிரோத கசகசா பயிரிடுபவர்கள் மற்றும் மணிப்பூர்ல புலம்பெயர்ந்த போதைப்பொருள் வியாபாரிகளால வன்முறை நடக்கிறதாவும் அந்த மாநில அரசு குற்றம் சாட்டுது. இது ஒருபுறம் இருக்க, மியான்மர்லயும் அரசியல் நிலைத்தன்மை சரியா இல்லை. அங்கேயும் ஆயுத குழுக்களால போராட்ட அதிகரிப்பால பல்லாயிரம் பேரு அகதிகளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் மியான்மர்ல இருந்து ஏராளமானோர் மணிப்பூருக்கு அகதிகளா வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இந்தியா மற்றும் மியான்மர் எல்லையில வசிக்கிறவங்க விசா இல்லாம 16 கிலோமீட்டர் தூரம் பரஸ்பரம் பயணிக்கக்கூடிய அனுமதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செஞ்சது. மேலும் எல்லையில வேலி அமைக்கக்கூடிய திட்டத்திலையும் இருக்காங்க. இந்த நிலையில தான் மணிப்பூர் தலைநகர் இம்பால்ல நடந்த நிகழ்ச்சி ஒன்னத்துல கலந்துகிட்டு பேசின அந்த மாநில முதல்வர் பைரன் சிங் 1961ஆம் ஆண்டுக்கு அப்புறமா மணிப்பூர் மாநிலத்துல நுழைஞ்சு குடியேறினவங்க சாதிகள் மற்றும் சமூகங்களை பொருட்படுத்தாம அடையாளம் காணப்பட்டு நாடு கடத்தப்படுவாங்கன்னு அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் வெளிநாட்டினரை நாடு கடத்தக்கூடிய மாநில அரசுடைய திட்டம் குறித்து பெரிய அளவுல கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. சட்டவிரோதமா குடியேறினவங்களை அடையாளம் காண்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கையா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட வெளிநாடுகள் அவங்களுடைய குடிமக்களை அங்கீகரிக்கலன்னா அவங்களை எப்படி நாடு கடத்துவாங்க அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்படுது.